சொல்லுப்பா. String, tuples. Definition functions. மறுக்கா சொல்ல. Function just definitions. டேய் அடி பொளந்துருவேன். அதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் ஃபங்க்ஷன் ட்ரீட் பண்றது அப்புறம் இன்ஃபெல்ஸ் தான் பார்த்தோம். ஏய் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கிளாஸ்ல மூணே தான் பார்த்தோம் கரெக்ட்டா. லிஸ்ட், செட், டூப்பிள். ஓகேவா? ரீசன் என்ன அப்படின்னா இதை தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லேயே கேட்பாங்க. ஓகேவா? 3 இருக்கும். எங்க எனக்கு தெரிஞ்சு போதி தர்மர் இருக்காருன்னு நினைக்கிறேன். குணா இருக்கான். ஸோ இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. செட்டுக்கும் லிஸ்ட்டுக்கும் டூப்பிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? அகைன் செட்டுக்கு என்ன, சரி ஓகே, செட்டுக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொன்னேன் தினேஷ்? தினேஷ் லிஸ்ட்னா அரேனா, செட்டும் அதே போல அரே தான். பட் ஆனா செட்ல வந்து டூப்ளிகேட் வேல்யூ இருக்காது. ஜஸ்ட் யூனிக் வேல்யூ ஒன் ஸ்டோர் மட்டும். நீ அரேன்னு சொல்லிட்டா நான் இண்டெக்ஸிங் பொசிஷனை வச்சு எடுக்க முடியும்ல, செட்ல எடுக்க முடியுமா? செட்ல எடுக்க முடியாது. அப்புறம் அரேங்கற சொல்றதுக்காண்டி ஒரே செட்ல பண்றதுக்காண்டி அரே அந்த மாதிரி கர்லி பிரேசஸ். இது ஓபன் அண்ட் ஸ்கொயர் பிராக்கெட். அது என்ன பிராக்கெட்? இது மேல கத்துக்கணும் போல. பேரந்தசிஸா. ஓகே ஓகே. அப்ப டூப்பிள் டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறேன். லிஸ்ட்டுக்கும் டூப்பிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது லிஸ்ட், ஓகேவா? இது டூப்பிள். இதுல டூப்ளிகேட் ஆட் பண்ண முடியுமா டூப்பிள்ல? தேவி பண்ணலாம்டா. இவன் ஆனா மோர் வேல்யூஸ் வந்து அக்செப்ட் பண்ணாது. ஓகே, டைனமிக்கா நீங்க வேல்யூஸ் ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா? லிஸ்ட் அப்படின்றது டூப்ளிகேட்டை அக்செப்ட் பண்ணும். ஓகேங்களா? செட் அப்படின்றது அக்செப்ட் பண்ணாது. ஓகேங்களா? டூப்பிளும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் என்னன்னா இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். என்னென்னா ஆட் பண்றது, ரிமூவ் பண்றது, நான் சொல்ற இண்டெக்ஸிங் பொசிஷன்ல ஆட் பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டைனமிக்கா உங்களால ஆட் பண்ண முடியும். அது என்ன ஏதுன்றது கோடிங் பண்ணும்போது பார்த்தேன், தெரிஞ்சு. ஓகேவா? இப்ப அடுத்ததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு டேட்டா டைப் என்ன அப்படின்னா டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப். ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஓகே, இந்த டிக்ஷனரி அப்படின்றது நார்மலாவே நம்ம வீட்டில் இருக்கிற டிக்ஷனரியில இருக்கிற மாதிரி தான். ஒரு இங்கிலீஷ் வேல்யூ, ஓகே, கீ இருக்கும், அதுக்கு ரிலவெண்டான வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? டிக்ஷனரி அப்படின்றது கீ அண்ட் வேல்யூ, இதை தான் வந்து டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க இன் பைத்தான். இதையே ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்டா இருக்கும். ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப டிக்ஷனரி அப்படின்றது கீ அண்ட் வேல்யூ தான் இருக்கும்னு சொல்லிட்டீங்க. அப்ப அந்த கீ அண்ட் வேல்யூடைய ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் போட்டு இப்போ நான் சும்மா ஒரு யூசர் இன்ஃபோ ஈக்குவல் டு இப்படி நான் போறேன். ஓகேவா? நீங்க இங்க கொடுக்கும்போது மஸ்ட் உங்களுடைய கீ எப்படி இருக்கணும் அப்படின்னா என்க்ளோஸ் வித் ஸ்ட்ரிங் இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ள தான் இருக்கும். ஓகேவா? இது கீ, அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா இதுதான் வேல்யூ. ஓகேங்களா? கமா போட்டு சொல்லி நானே போட்டியா. வேற என்னது? ஃபால்ஸ். ஓகே, ஏன் இந்த ஃபால்ஸ் வர மாட்டேங்குது மீனாக்கா? வேற யார் இருக்கா? ஸ்ரீமதி, ஏன் ஃபால்ஸ் வர மாட்டேங்குது இங்க? ஏன் எல்லோ? அது வந்துட்டு ஸ்ரீமா லேடிஸ் வாய்ஸ்ல பேசினா பிச்சிருவான். சாரி, ஜென்ட்ஸ் வாய்ஸ்ல பேசினா பிச்சிருவான். ஸ்ரீமதி சொல்லுங்க. ஏன் இங்க எல்லோ காட்டுது? ஃபால்ஸ் ஏன் எடுத்துக்க மாட்டேங்குது? தெரியலையா? ஸ்கிரீன் ஷேர்ல தானே இருக்கு. இப்போ ஓகேங்கா, கரெக்டுக்கா.
நான் லாஸ்ட் கிளாஸ் நடத்தும் போது இந்த எரர் வந்துச்சு. இதோ இருக்கு பாருங்க, ட்ரூ ஃபால்ஸ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. கிளாஸ் ஒழுங்கா கவனிக்கிறது கிடையாது. இல்ல நான் கிளாஸ் வரல. அப்ப வீடியோ பார்க்கணும். இத்தனை நாள் என்ன பண்றீங்க? இல்ல பார்க்கணும். யூசர் இன்ஃபோ இப்படின்னு போட்டாச்சு. ஓகேங்களா? நேமு, ஏஜ், எலிஜிபிள் டு ஓட். இப்போ யூசர் இன்ஃபோடைய பியூட்டி என்ன அப்படின்னா, லைக் இதே அரே மாதிரி தான் என் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம், என் நம்பர் ஆஃப் டேட்டா டைப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, லிஸ்ட், செட்டு எதை வேணாலும் ஆட் பண்ணலாம். என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ லிஸ்டோட வேல்யூ லாங்குவேஜஸ் ஒன்று இருக்கா, இந்த கீ நான் எடுத்துட்டு வந்து languages no. அடுத்தது favorite country tuple. இதுல மாத்த கூடாத ஒரு வேல்யூஸ் தான் இருக்கணும். ஓகே, என்ன ஆட் பண்ணலாம்னா favorite country இல்ல address, location, points அப்படின்னு கொடுக்கலாம். இது என்னன்னு பற்றிய சொல்றேன். ஓகே, இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா lat long அப்படின்னு சொல்லுவாங்க. lat long தான் அப்படின்னு latitude and longitude. ஓகேவா? நம்ம இருக்கிற ஒவ்வொரு அட்ரஸுக்குமே ஒரு யூனிக் latitude and longitude இருக்கும். எக்ஸாம்பிள் இது நம்ம தளபதி படத்துல கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மெர்சல் படத்துல வந்து சத்யராஜுக்கு எழுதி காட்டுவோம் 13 பாயிண்ட் சம்திங் எழுதி டமால்னு போடுவோம். ஓகேவா? அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட். இப்போ நான் ஒரு லொக்கேஷன் இப்போ மேடவாக்கத்துல இருக்கேன் அப்படின்னா என்னுடைய லேட்டிடியூட் லாங்கிடியூட் இதுதான். இது கண்டிப்பா மாறவே மாறாது அப்படின்ற சுச்சுவேஷன்ல நம்ம என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த லொகேஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்றத யூஸ், ஐ மீன் இந்த மாதிரி டூப்பிள் வேல்யூஸ் வந்து எதுக்காக அப்படின்னா கண்டிப்பா மாறவே மாறாது அப்படின்ற இதுக்கு வந்து நீங்க இந்த டூப்பிள் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இந்த லாங்குவேஜஸ் நோனுக்கு வந்து இது கண்டிப்பா இன்னைக்கு தெரியும், நாளைக்கு வந்து சம்திங் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்படி மல்டிபிள் டேட்டா டைப்ஸை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நான் இதுல இருந்து ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் நான் எடுக்கணும். எக்ஸாம்பிள் இப்ப இந்த லொகேஷன் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து பார்க்கணும். இந்த யூசர் இன்ஃபோல இந்த லொகேஷன் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ நான் இதை ரன் பண்றேன், எல்லாமே வந்துருச்சு. எனக்கு எல்லாமே என்ன தேவையில்லை. ஓகேவா? எனக்கு இதுல இந்த லொகேஷன் பாயிண்ட்ஸ் மட்டும் வேணும். எப்படி எடுப்பீங்க? எப்படி எடுக்கலாம் அப்படின்னா யூசர் இன்ஃபோ, ஓகே, இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு இதுக்குள்ளார உங்களுடைய கீ, இந்த கீயை கொடுக்கும். இந்த கீ கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த யூசர் இன்ஃபோல இருக்கக்கூடிய இந்த லொகேஷன் பாயிண்ட்ஸ் மட்டும் ஏறு அப்படின்றதான் மீனிங். வந்துருச்சா? சரி, எனக்கு இதுல இந்த 80.05 இது மட்டும் வேணும். விஸ்வா, இந்த வேல்யூ மட்டும் தனியா எடுக்கணும். எப்படி எடுப்ப? long is விஸ்வா, ஹலோ, சொல்லு விஸ்வா. சொல்லுடா. இப்ப நான் 0 கொடுக்கணுமா 1 கொடுக்கணுமா? 1 80 னா 1. why 1? why not 0? ஏனா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0 ல ஸ்டார்ட் ஆகும். 0 1 மச்சான்டா, என்னடா வரல? lat and long. ஓகேவா? லானோட வேல்யூ வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஒவ்வொரு இதுல இருந்து நம்ம டேட்டாவை செக்ரிகேட் பண்ணி எடுக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள் இங்க டம்மி வேல்யூன்னு ஒன்று இருக்கு. இது யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க. இது என்ன டம்மி வேல்யூ 0ன்னு இருக்கு. இதுல இருந்து நான் இப்ப இந்த மலையாளம் மட்டும் எடுக்கணும். என்ன பண்ணுவீங்க? இருங்க, இவனை மூட்டிங்க வர, இவனை மட்டும் எடுக்கணும். எப்படி எடுக்கலாம்? ஸ்டெப்போட மெத்தட்ஸ் 0 1 2 3 4. ஓகே, அரேன்னு பாத்தீங்கன்னா இது 3வது இடத்துல இருக்கு.
ஓகேவா? அப்ப நான் சப்போஸ் இப்படி கொடுத்து 3 அப்படின்னு கொடுத்து ரன் பண்றேன், டூ மிஸ்டேக், அவ்வளவுதான், அது அடிச்சு தெரிஞ்சிருச்சு. இதை வந்து நீங்க எடுக்க முடியாது, இந்த மாதிரி அரே கான்செப்டை இங்க தூக்கிட்டு வராத அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்துருச்சு. அப்ப எப்படி எடுக்கலாம்? சரி, இனி குணா வண்டியில வருவான்னு கதை விடுவோம். குணசேகரன், இந்த மலையாளம் அப்படின்ற மட்டும் எடுத்து இந்த சேட்டை இவ்விடத்துல வைக்கணும். எவ்விட பண்ணும்? அதெல்லாம் சொல்லணும். இப்படி போட்டு சாரி 3 இண்டெக்ஸிங் அப்படின்றது நம்பரா ஸ்ட்ரிங்கா? தினேஷ் ஆமாங்கா, இண்டெக்ஸிங் வந்து நம்பர். இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தது ஸ்ட்ரிங். டம்மி வேல்யூ ஆஃப் 3 இது வந்து ஓகே. இதனால நானும் முதல்ல கொடுத்தேன். ஓகே, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்ல. நீங்க இந்த செட் வேல்யூ இந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. ஓகேவா? அப்ப எப்படி தானே இதுல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவலா இது வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணது தம்பி, இங்கிலீஷ் தெலுங்கு மலையாளம் கரெக்டா டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணாதுன்றது ஒண்ணு. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களால வேல்யூவை செக்ரிகேட் பண்ண முடியாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லூப்பிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நார்மலா செட் அப்படின்னாலே கண்டிப்பா மோர் தென் 1 வேல்யூஸ் தான். இந்த பைத்தான் நம்ம இல்லைனா நான் அரேல 1 வச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னா எஸ், அது ஓகே. பட் இந்த செட் அப்படின்றது எப்படின்னா டூப்ளிகேட்டே இல்லாத ஒரு விஷயம். ஓகேவா? அந்த இடத்துல நீங்க இண்டெக்ஸிங் பொசிஷன் வச்சு எடுக்க முடியாது. ஓகே, இதை டூப்பிளுக்கு ஆகட்டும், லாங்குவேஜஸ் நோன் ஆகட்டும், ஐ மீன் லிஸ்ட் ஆகட்டும், இந்த இடத்துக்கெல்லாம் நீங்க மல்டிபிள் வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம், டூப்ளிகேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல இண்டெக்ஸிங் வந்து அலோவ் பண்ணும். இது யூனிக்கா இருக்கிற காரணத்தால உங்களால இப்படி எடுக்க முடியாது. அப்ப எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா நீங்க இதுக்கு லூப்பிங் பண்ணணும். ஓகேங்களா? லூப்பிங் கான்செப்ட் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதான் ஃபார் லூப்பு, வைல் லூப்பு அதெல்லாம் இருக்குல்ல, அதை வச்சு எடுக்கும். ஓகேவா? இன்னும் நம்ம லூப் இன்னும் பார்க்கல, அதனால இந்த விஷயத்த நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் இதை இப்ப சொல்றேன். நான் லாஸ்ட் கிளாஸே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஓகேங்களா? சரி, இப்ப லிஸ்ட், செட், டூப்பிள், டிக்ஷனரி எப்படின்னு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதுல மோர் ஓவர் சேமா இருக்குது இந்த லிஸ்டும் டூப்பிளும். ஓகேங்களா? என்ன இந்த லிஸ்ட்ல வந்துட்டு ஆடட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அதை வச்சு நம்ம ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நீங்க எக்ஸ்ட்ரா டேட்டா மேனிபுலேஷன் இந்த செக்ரிகேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் டூப்பிள்ல அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகேவா? சேம் ஆஸ் லிஸ்ட் தான், பட் ஆனால் இதுல எக்ஸ்ட்ரா மெத்தட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா? வேற செட் அப்படின்றது யூனிக். ஓகேவா? உங்களால எக்ஸ்ட்ரா அந்த டூப்ளிகேட் வேல்யூஸை ஆட் பண்ண முடியாது. சேம் சின்டாக்ஸ் எதுக்காக அப்படின்னா இங்க நீங்க இந்த ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்றீங்களா, அதே மாதிரி தான் டிக்ஷனரிக்கும். ஓகேவா? என்ன இந்த இடத்துல நீங்க கீ அண்ட் வேல்யூ, த நேமுக்கு ஏற்ற மாதிரி டிக்ஷனரி அப்படின்னும் போது கீ அண்ட் வேல்யூ இதை வச்சு அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். புரியுதா? புரியுதா புரியலையா? ஓகே, வேற யாருக்கா இதுல டவுட்? ஓகே, இப்போ நம்ம சும்மா ஒரு இதை இப்படியே நிறுத்திப்போம். இதை வச்சு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போக போக பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா print range method. ஓகேங்களா? அப்படின்னு நான் ஒன்று சொல்றேன். ஓகே, இது என்ன பண்ண போகுது அப்படின்னா ஃபார் லூப்ல தான் பண்ணணும். இதை இப்படியே நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ல வரான் அப்படின்றது தெரியாது. ஓகேவா? இந்த ரேஞ்ச் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடை நீங்க இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு 5 நம்பர் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 5 அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த இடம் இதோட முடியுது அப்படின்றதால
செமிகோலன் அது. ஓகே, போல இதை வச்சு முடிச்சிடறேன். பிரிண்ட் ஐ அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா, நம்ம நார்மலா பார்க்கறது ஃபார் வேர் I equal to 0, I less than 5, I plus plus இப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இதுதான் இந்த இது. ஓகேங்களா, இதே விஷயம் தான். ஓகேங்களா, என்ன இங்க இனிஷியலைசேஷன் அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாறும். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இவங்களுடைய சின்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதனுடைய இது என்ன அப்படின்னா ரேஞ்ச் 5 அப்படின்னு வந்து முடிச்சு. இப்போ இந்த பிரிண்ட் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா எனக்கு இங்க இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ண போகுது. இது எதுல இருந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். இப்போ பாருங்க, 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரி, எனக்கு 5 வரைக்கும் வரணும். எனக்கு இப்போ வந்து 0னா இருக்குன்னா 5ல இருந்து வேணும், 1ல இருந்து 5, அப்பயும் இது 0ல இருந்து தான் ஸ்டார்ட். ஓகேவா, சரி, அப்ப இதுக்கு என்னதான் சின்டாக்ஸ் அப்படின்னா இந்த ரேஞ்சோடைய சின்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து எப்படி அது ஸ்டாப்பா, ஆமா எண்ட் ஸ்டாப், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டெப் அப்படின்றது இப்போதைக்கு தேவையில்லை, இந்த ரெண்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா ஓகேவா. எந்த ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத அதுக்கிட்ட நம்ம கேட்கணும். ஓகேவா, எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும், எந்த ஸ்டாப்ல முடியணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட்டா அரேவோட இது மாதிரி 0ல இருந்து 1க்கு போட்டோம். இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா 1, 6 அப்படின்னு கொடுக்குறேன். இது என்ன பண்ணுதுன்னு சும்மா ஒரு ஹை லெவல்ல நாளைக்கு திரும்ப நம்ம எழுதிய பார்ப்போம். 1ல இருந்து 5 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, 1ல இருந்து 5 வரைக்கும். அப்ப நீங்க எந்த ஒரு விஷயமும் கொடுக்காம இருந்தீங்கன்னா அது எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். 0ல இருந்து 5, 1, 2, 3, 4, 5, 6 அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இல்ல. எனக்கு ஸ்டார்டிங் பொசிஷன் அப்படின்றது எனக்கு கண்டிப்பா தெரியும். என்ன அப்படின்னா 2 அப்படின்னு சொல்றேன். 2 to 6 அப்படின்னா இந்த 6 வந்து அது கன்சிடர் பண்ணிக்க 6ன்னு வரும்போது அது ஸ்டாப் ஆயிடும். 2, 3, 4, 5. ஓகேங்களா, அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வேல்யூ இல்லைன்னா எனக்கு 6 கண்டிப்பா வேணும் அப்படின்னா நீங்க ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிதான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்டார்ட், எந்த இடத்துல இருந்து உங்களுடைய லூப்பு எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றது. செகண்ட் வந்து எந்த வேல்யூ வரைக்கும் எடுத்துட்டு போகணும் அப்படின்றது. இது எதுக்கு இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா ஃபார் லூப்போடைய சின்டெக்ஸ் வந்து இங்க மாறும். ஓகேவா, நம்ம வேற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். ஓகேங்களா, ஃபார் இன் ரேஞ்ச் அப்படின்றது ஒரு மெத்தட், டிஃபால்ட்டா பைத்தான்ல இருக்கக்கூடிய மெத்தட். இது நமக்கு 3 வேல்யூ கொடுக்கும். 1, 2, 3 வந்து ஸ்டெப்னு ஒன்று இருக்கும். அது வந்து நீங்க மாடுலோ ஆப்ரேட்டர் மாதிரி எனக்கு 2 தான் வேணும். இந்த ஆட் ஆர் ஈவன் நம்பர்னா நீங்க இது பண்றதுக்கு நம்ம நார்மல் ஃபார் லூப்ல வந்துட்டு நம்ம கோடிங் எழுதும் ஐ மாடுலோ அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு 0வா. இதுல வந்து சிம்பிளாவே முடிஞ்சு. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஃபார் லூப்போடைய பேஸ். ஓகேங்களா, இதை வச்சு இன்னும் இருக்கு லென்த் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா, ஃபார் லூப்ல எப்படி பண்றதுன்ட்டு. ஓகே, இன்னைக்கு ஃபார் லூப்ன்றது இது கிடையாது. எதுக்காக இது எடுத்தேன் அப்படின்னா இந்த டம்மி வேல்யூ இருக்கான்ல, இந்த டம்மி வேல்யூ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபார் லூப்ல சொல்றேன். வந்துச்சு பாருங்க, டம்மி வேல்யூ ஃபார் லூப்ல நான் லூப் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு நீங்க லென்த் ரேஞ்ச் அப்படின்றத யூஸ் பண்ணணும். டைரக்டா நீங்க போட்டாலே உங்களுக்கு அந்த இது வந்துடும். தமிழ், கன்னடா, தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ். ஓகேவா, இது நாளைக்கு பார்ப்போம். ஓகே, இன்னைக்கான இது என்ன அப்படின்னா லிஸ்ட், டூப்பிள், செட்டு, டிக்ஷனரி. ஓகேங்களா, இதுக்கான மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். லிஸ்ட்னா என்ன, டூப்பிள்னா என்ன, செட்னா என்ன, டிக்ஷனரினா என்ன. நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய மெயின் அட்வான்டேஜஸ் அண்ட் இதுல இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ், ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் சொன்னல, அப்பெண்ட் பண்றது, எக்ஸ்டெண்ட் பண்றது, ரிமூவ் பண்றது, பாப் பண்றது. ரிமூவ் வேற, பாப் வேற. இங்க
ரெண்டுமே ஒரே விஷயம் தான் பண்ணும், பட் இண்டெக்ஸிங் பொசிஷன் வச்சு. அதுக்கப்புறம் கவுண்ட் பண்றது, வேற என்ன பண்ணும், ஏதோ பண்றது எல்லாமே பண்ணும். டூப்பிள் அதே மாதிரி செட்டுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, டிக்ஷனரிக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். இந்த ஒரு வாரம்